சேகர் ரெட்டியின் கூட்டாளிகள் ரத்தினம், ராமச்சந்திரன் ஆகியோர் சென்னை அமலாக்கத்துறை அதிகாரிகள் முன்பு இன்று ஆஜராயினர். சேகர் ரெட்டிக்கு உதவியர்கள் யார் யார் என்ற பட்டியலை தயாரித்து வருகிறது அமலாக்கத்துறை. சேகர் ரெட்டியின் கூட்டாளிகளிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் எழுப்பிய கேள்விகள் குறித்த தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். கடந்த டிசம்பர் மாதம் சேகர் ரெட்டி மற்றும் அவரது கூட்டாளிகள் வீட்டில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் 174 கிலோ தங்கக்கட்டிகள், 131 கோடி ரூபாய் கணக்கில் வராத ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை குற்றச்சாட்டில் சேகர் ரெட்டி மற்றும் கூட்டாளிகள் பிரேம், சீனிவாசுலு ஆகியோரை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர். இந்த வழக்கில் 3 முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாமல் இருந்த ரத்தினம் மற்றும் ராமச்சந்திரன் ஆகியோருக்கு உச்சநீதிமன்றம் முன்ஜாமீன் கொடுத்ததை அடுத்து இன்று அதிகாரிகள் முன் ஆஜராகினர். அவர்களிடம் சேகர் ரெட்டிக்கு உதவிய தமிழக அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை கேட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறினர். மணல் விற்பனை மூலம் முறைகேடாக பணம் சேர்க்க உதவியது யார், பழைய ரூபாய் நோட்டுகளை புதிய நோட்டுகளாக மாற்றிக் கொடுக்க உதவியது யார் என விரிவான விசாரணை தொடரும் என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக தலைமை செய்தியாளர் மகாலிங்கம் பொன்னுசாமி.